ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெஜெண்ட்ஸ் பிளாட். யாருடா இவங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அதே கியூரியாசிட்டி தான். ஷார்ட்ஸை தள்ளும் போதெல்லாம் இவங்களோடவே தான் வந்துட்டு இருக்க லாஸ்ட் 6 மந்த்ஸாகவே. அதுக்கு முன்னாடி இருந்து உங்களுக்குலாம் வருதான்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க ஒரு பாலிவுட் ஹீரோயின் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு எப்படி இவங்க ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னா, அது ஒரு ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட ஒரு விஷயத்தில் தான் நமக்கு வந்து நிறைய ஷார்ட்ஸில் சாங்ஸ் போட்டு நிறைய ட்ரெண்ட் ஆகி இவங்க ஃபேஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக வர ஆரம்பிச்சது அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் இவங்க வந்து ஒரு பாலிவுட்டில் பெரிய ஹீரோவோட நீஸ்னால் எப்படி சொல்கிறதுனா, ஒரு அக்காவோட பொண்ணு இல்லை வந்து அண்ணாவோட பொண்ணு அப்படின்னா அது வேற யாரும் இல்லை, நம்ம அமீர் கான் இருக்கார் இல்லையா, அமீர் கானோட அக்கா ஆர் அண்ணா பொண்ணு இல்லை தம்பி பொண்ணு, இந்த மாதிரி சம்திங்கான ரிலேஷன்ஷிப் தான். ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் தான் ஆக்சுவலாக. ஆனால் என்னதான் இவங்க க்ளோஸ் ரிலேஷன்ஸாக இருந்தாலும் கூட இவங்க வந்து டைரெக்டாகவே வந்து நான் ஹீரோயினாக பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. இவங்க வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸ் அதில் தான் நடிக்க ஆரம்பித்தாங்க. சப்போர்ட்டிங் ரோலில் தான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் அந்த படத்தில் வந்து பெருசாக அவ்வளோ பெரிய ரீச்செல்லாம் கிடைக்கல. ஏன்னா பண்ணினது ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். ஆனால் அதே நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸில் தான் இன்னொரு படம் ஒன்று நடித்தாங்க, கிளாஸ்ன்னு. அதில் வந்து பயங்கர ஒரு ரீச் கிடச்சதுன்னு கூட சொல்லலாம். ஒரு கேரக்டர்லேயே வாழ்ந்தங்காட்டி அந்த பாலிவுட் யங்ஸ்டர் மனசுலாம் நிறையாவே பதிய ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃபஸ்ட்டு பண்ணின சீரியஸ் வந்து சீரியல் கில்லர் சம்திங் அந்த தான் நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அந்த கிளாஸுங்கிற வந்து சீரியஸ் நான் பார்த்ததில்லை, பட் சூப்பராக இருக்குது. அது வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த சீரியஸ் பார்த்துருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குது, நிஜமாலுமே நல்லா இருக்கா இல்லையாங்கிறதையும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்க வந்து அமீர் கானோட நீஸ் அப்படிங்கிறதுக்கோசரம் டேரெக்டாக ஒரு படத்தில் போய் சைன் பண்ணி நடிச்சிட கிடையாது. அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு ஹீரோயின் ஆயிரலாம்னு நினைக்கல. ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணினாங்க, இதுவும் பண்ணினாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு மாடரேட்டான ஹீரோயினாக ஃப்ரேமில் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தெரிஞ்சது அந்த ஈவெண்ட் மூலியமாக தான் நான் நினைக்கிறேன். இவங்க ரொம்ப ப்ரைவேட் ஸ்பேஸில் தான் இருக்க ஆசைப்படுறாங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் இப்படி அந்த மாதிரிலாம் எதுவும் காமிச்சிருக்காங்க, வந்து இன்ட்ரெஸ்டே காமிக்கல. ஜஸ்ட் மூவி ரிலேட்டடான விஷயங்கள். அதுக்கப்புறம் அவங்க எங்கேயாவது வந்து வெளியில் டூர் ட்ரிப் அந்த மாதிரி எங்கேயாவது பிளேசஸ் விசிட் பண்ணாங்கன்னா அதை மட்டுமே தான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம காமிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நல்லா தெளிவாகவே தான் இருக்காங்க. ப்ரைவேட் வந்து எதுவுமே இதில் வந்து ஷோ பண்ண விரும்பலை இவங்க. ஆக்சுவலாக இவங்க பேரே நான் சொல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க பேர் வந்து ஜேன் மேரி கான். ஒரு நெப்போட்டிசம் சைடில் இருந்து வந்தாலும் கூட நெப்போட்டிசமை யூஸ் பண்ணி மேலே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்பொழுது ஓகே, ஒரு நல்ல பர்சனாலிட்டி பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக செலிபிரிட்டிஸ், ஆக்டர்ஸ் இந்த மாதிரி யாராவது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம இவங்களை பற்றி வீடியோ பண்ணுவோம். நமக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.